ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின் படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளும் அளவாகவே இருக்கும், அதனால் பயந்துக்காதீங்க. மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வரன் தேடி முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது நல்ல வரன் அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும். இன்னும் சிலருக்கு நண்பர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். மேலும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பணி நெருக்கடி இப்பொழுது சற்று குறையக்கூடும். அதனால் மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. மேலும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபடலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான சூழ்நிலை காணப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 21, 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7. சந்திராஷ்டம தினங்கள் 25ஆம் தேதி விடியற் காலை முதல் 26, 27ஆம் தேதி விடியற் காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான். மேலும் ராசிநாதன் சூரிய பகவானுக்குரிய கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் அவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களோடு இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. வீண் செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோடு இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவு குறைய போகுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறப்போகுது. வியாபார தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுத்தியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது இந்த காலகட்டத்தில் விழப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. திருமண முயற்சியில் ஏதாவது ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. வாழ்க்கை துணையால் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்க போகுது. குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கி நட்பு உண்டாகும்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம், அதன் மூலமாக அலைச்சல் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடும். மேலும் திறமையை வெளிப்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க. தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. திடீர் பண தேவைகள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபாரம் மற்றும் மற்ற தொடர்பான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது வரக்கூடும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிர்வாகம் பற்றிய யாருடன் விமர்சனமோ செய்ய வேண்டாம். மேலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களை டென்ஷனை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது மற்றும் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். எதுலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஸோ சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அந்த சிவபெருமான் நிச்சயமாக கொடுப்பாருங்க. அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயரப்போகுது. பல வழிகளில் தனவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உயர் நிலை ஏற்படக்கூடும். தெய்வ சிந்தனைகள் மனதில் பூரண அமைதியை கொடுக்க செய்யும். மேலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பணி நிரந்தரமானதற்கான ஆணைகள் கிடைத்து மனதில் இன்ப வெள்ளம் பாயுங்க. மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது பணியிடத்தில் பல முன்னேற்றங்களை உங்களுக்கு உயரச் செய்யும். மனதுக்கு பெரிதமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் எப்பொழுதும் பண விஷயமான சிந்தனையோடே இருப்பீங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பிறக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயம் அதிகரிக்கும். தொலைதூர சுப செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பிறக்கும். இன்னும் சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக தொழில் உற்பத்தி பாதிப்பு ஏற்படலாம். ஆயினும் கூட எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு அப்படிங்கிறது வரக்கூடும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் வெற்றி பார்ப்பீங்க. மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். இன்னும் சிலருக்கு கையிலேயே வாங்கினேன், பையிலே போட்டேன், ஆனால் காசு போன இடம் தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கடங்காத செலவுகள் வரக்கூடும். எனவே சக்திக்கு மீறிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான நாட்களாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. மேலும் அவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றத்தை பெறவும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சியில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.